ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறது நயனா நாகேந்திரன் காவல்துறை அமைச்சர் திரு M.K. ஸ்டாலின் அவர்களிடம் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த அஜித்குமார் மரணம் தொடர்பான கேள்விகளுக்கு கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஸோ என்னென்ன கேள்வி எழுப்பியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். காவல்துறையால் கைது செய்யப்பட்ட அஜித்குமார் 24 நேரத்துக்குள் நீதிபதிக்கு முன் ஏன் ஆஜர்படுத்தலை அப்படின்னு கேட்குறாங்க. பல இடங்களில் அடித்து துன்புறுத்தியை தவிர மடப்புறம் கோவில் அலுவலகத்தின் பின்புறம் அழைத்து சென்று தாக்கியதாக அஜித்தின் சகோதரர் நவீன் தெளிவாக கூறுறாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்காங்க. அந்த கோவிலில் விசாரணைக்கு அனுமதி கொடுத்தது யாரு அப்படின்னு கேட்காங்க. நகையை பறிகொடுத்தவர்களின் ஆதிக்கம் காரணமாக தலைமைச் செயலகத்தில் பணிபுரியும் ஒருவர் அஜித்தை விசாரிக்க அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுத்ததாக கூறப்படுகிறதே அப்படின்னு கேட்காங்க. அது யாரு, அவர் மீது நடவடிக்கை எப்போது அப்படிங்கிறதையும் கேட்காங்க. இரும்பு கம்பியால் அடித்து மிளகாய் பொடி கலந்த தண்ணீரை குடிக்க வைத்து மயங்கி விழுந்த பின் அஜித்தை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லாமல் 4 மணி நேரம் டெம்போ வேனில் பூட்டியிருக்க காரணம் என்ன அப்படிங்கிறதையும் நயனா நாகேந்திரன் வந்து கேட்காங்க. உயிர் இருந்தா என்ன இல்லைனா என்ன என்பது போல் ஏளனமாக நடந்ததா காவல்துறை, அல்லது மரணம் உறுதியான பிறகும் தடயங்களை அழிக்கவே இந்த தாமதமா அப்படிங்கிறதையும் கேட்காங்க. 4 மணி நேரம் தாமத சந்தேகத்திற்கு மரணம், இதனால் திருப்புவனம் மானாமதுரை அரசு மருத்துவமனை மறுத்ததா அப்படின்னு கேட்காங்க. அதனால தான் மதுரையில் தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றீர்களா அப்படிங்கிறதையும் கேட்காங்க. போலீஸ் துன்புறுத்தல் இல்லை என்றால் 6 காவலர்களை ஏன் சஸ்பெண்ட் செஞ்சீங்க? இது கொலை என்றால் முதற்கட்டமாக கொலை வழக்கு ஏன் பதிவு செய்யப்படலை அப்படிங்கிறதையும் நயனா நாகேந்திரன் கேட்காங்க. அஜித்தின் தம்பி நவீனை திமுக கொடி கட்டிய வாகனத்தில் மீண்டும் கடத்த முயற்சி செய்தது யாரது உத்தரவு? இதில் திமுகவின் எந்த அமைச்சர்கள் பொறுப்பாளர்கள் தொடர்புடையவர்கள், அவர்கள் மீது எப்போது நடவடிக்கை எடுப்பீங்க அப்படின்னு M.K. ஸ்டாலின்கிட்ட கேட்காங்க. திமுக ஆட்சியில் 24 நேர காவல் நிலைய மரணங்கள் 24 காவல் நிலைய மரணங்கள் நிகழ்ந்திருக்கு. முதல்வரின் பதில் என்ன? தமிழக காவல்துறை முதல்வரின் கட்டுப்பாட்டில் உள்ளதா இல்லையா அப்படிங்கிறதையும் நயனா நாகேந்திரன் கேட்காங்க. தொடர்ந்து நடக்கும் மரணங்களுக்கு தார்மீக பொறுப்பேற்பது எப்போது அப்படிங்கிறதையும் கேட்காங்க. இது அரசியல் கோரிக்கை இல்லை, நீதிக்கான கேள்வி. மக்கள் கேட்குறாங்க, நீதி எங்கே? நான் ஒரு தாயின் பக்கம் நின்று கேட்டுட்ருக்கேன் அப்படிங்கிறத நயனா நாகேந்திரன் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன?